காதல்ல சொதப்பாம இருப்பது எப்படி? ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நாட்கள்ல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா, நீங்க காதல்ல எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும்ன்றத நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். நான் உங்களோட ஃபேவரட் டாரோ கார்ட் ரீடர். இந்த நாட்கள்ல பிறந்த ஏதேனும் ஒருத்தருக்கோ, இல்ல இந்த மாதத்துல பிறந்த ஏதேனும் ஒருத்தருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். காதல்ல கோபம் மட்டும் கோபமும் அவசரமும் இருக்கிறது தான் உங்களுடைய தனித்திறமை. பட் அது இருக்கும் பட்சத்தில் காதல் சீக்கிரமா கசக்கும். சில நேரத்துல நீங்களே உங்களை வந்து டைட்டா புடிச்சுப்பீங்க, யாரோ அதை பண்ற மாதிரி நீங்க வெளிக்காட்டுவீங்க. பட் இல்ல நீங்களே தான் உங்களை வந்து ஒரு சில விஷயங்கள்ல கண்மூடித்தனமா நடத்திக்கிட்டு போறீங்க. அது உங்க பார்ட்னருக்கும் தெரியும். அதுதான் உங்ககிட்ட அவங்களுக்கு பிடிக்காத விஷயம். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க பாருங்க. அந்த நேரத்துல எல்லாம் இந்த உறவு தேவையா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த எண்ணத்தை அவங்களுக்கு கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையும் அவங்க வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்க ஆரோக்கியத்தை நீங்க பாத்துக்கிட்டாலே உங்க பார்ட்னருக்கு போதும்டா சாமி அப்படின்னு தோணும். உங்க ஆரோக்கியத்தை பத்தின கவலையை உங்க குடும்பத்துக்கு கொடுக்காதீங்க. இந்த பியூட்டிஃபுல்லான லவ் மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.